பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நின்றால் அமோக வாழ்வு. ஆதார வசனம் ஏசாயா 7:9-14 வசனங்களுடைய சுருக்கம். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலைவர மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பைபிளுக்கு அடுத்து அதிகமாக பிரசுரமாகும் புத்தகம் விசுவாசத்தை பற்றியது. உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் பிரசங்கங்களை பார்த்தால் அதிகமாக பேசப்படுவது விசுவாசத்தை பற்றித்தான். அவ்வளவு தேவைப்படுகிறது. இந்த கிறிஸ்துவ வாழ்வின் முதுகெலும்பு மனிதனுக்கு இந்த விசுவாசம்தான். மனிதனுக்கு சரீர பிரச்சனை என்றால் உடனே டெஸ்ட் பண்ணப்படுவது இரத்த பரிசோதனை. அப்படியே ஆண்டவரின் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு தேக்கம், சரிவு, சுணக்கம் என்றால் உடனே சோதித்து பார்க்க வேண்டியது விசுவாசத்தை தான். இதற்கு லேபு எதுவும் கிடையாது. நாமே நம்முடைய விசுவாசனையை கொஞ்சம் நின்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவரவர்களுக்குத்தான் தெரியும் நம்முடைய விசுவாச அளவு நிலை எப்படி இருக்கிறது என்று. நம்மை காட்டில் கர்த்தருக்கு தெரியும். இதனால் தான் நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நாம் எழும்ப வேண்டும், நிற்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நம்மை பலப்படுத்த ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுவிட்டு தூங்கலாம் என்று வேண்டா வெறுப்பாக கேட்கும்போது எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த வாக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அதே சப்ஜெக்ட் அப்பொழுது பேசப்படும். செல்ஃபோன் உங்களுடையது, ஓப்பன் பண்ணிடுது உங்களுடைய விரல். பேசுவது கர்த்தரால் கட்டளை பெற்ற விஷயம், அடையாளம். எல்லாருக்கும் இப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லா நேரத்தில் நடக்கும் என்றும் சொல்ல முடியாது. பிள்ளை மாற வேண்டும், சூழ்நிலை மாற வேண்டும் என்று ஜெபித்து விட்டு நம்பிக்கையில் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கும் போது அடையாளத்தை காட்டுகிறார். எப்படி? அதே பிள்ளை ஃபோன் மூலமாகவோ நேரிலேயோ தான் அடைந்து வருகிற மாற்றம், அல்லது இனி நான் இப்படித்தான் செயல்படலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் என்று சொல்ல வைப்பார். அடையாளம். எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நம்முடைய நம்பிக்கை நடையை முடுக்கி விடுகிறார். கரிசனமுள்ள தகப்பன். சிலருக்கு எந்த அடையாளமும் கொடுக்க மாட்டார். ஏன்? இவர்கள் பேரில் கர்த்தருக்கு வருத்தமா? இல்லை. இவர்கள் ஆத்துமாவை ஏற்கனவே ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறார். ஏராளமான காரியங்கள் இவர்கள் ஜெபித்து பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் ஜெபித்து அவர்கள் பெற்றதை இவர்கள் கண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினையாத எதிர்பாராத அளவிலும் பெற்றிருக்கிறார்கள். ஆக இவர்களது கடந்த கால விசுவாச நடையே ஜெப ஜீவியமே சாட்சி என்று விட்டு விடுகிறார். ஆத்துமாவிலே பலவீனப்பட்டு இருப்பவர்களுக்கு அடையாளம் கொடுத்து காட்டி பலப்படுத்துகிறார். இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். தாவீதுக்கு இந்த அனுபவம் உண்டு. அவன் இருதயத்தில் ஸ்திரப்பட்டவன். எதையுமே அவன் காணவில்லை, ஆனால் இருதயத்தில் ஸ்திரப்பட்டான். ஆகவே சொல்கிறான், நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடம் மனதாய்ந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:13-14 கேட்டீர்களாம். பேதுரு இதை அனுபவித்தவன் சொல்கிறான், தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. இந்த இருதயம் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தாமல் தம்முடைய வாக்கை அவர் நிறைவேற்றுவது இல்லை. இதை நாம் புரிந்து கொண்டு ஸ்திரத்தன்மைக்கு வந்து விடுவது நல்லது. இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதாகும். சிலருக்கு எத்தனை வாக்குகள் கொடுத்து உறுதிப்படுத்தியும் அடையாளங்கள் கொடுத்து இருந்தாலும் அவர்கள் நிலை நிற்க முடிவதில்லை. காரணம், அவர்கள் நேரடியாக ஆசீர்வாதத்தின் மேலேயே கண்ணோக்கமாக இருக்கிறார்கள். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். எப்படி? வாக்கு ஒன்று சொல்ல சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும் நாம் கண்ணால் பார்க்கிற, காதால் கேட்கிற காரியங்களை காட்டிலும் வாக்கு கொடுத்தவரை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவர் உண்மையுள்ளவர் என்பது வேதத்தின் சாட்சிகள் சாட்சியிடுகின்றன. நமக்கும் சாட்சிகள் உண்டு. எப்போவுமே காரியங்கள் சாதகமாக இருந்து அடையாளங்கள் கிடைத்து கொண்டே இருந்தால் விசுவாசம் கூடும், இல்லை என்றால் சரிவு. இதை கர்த்தர் விரும்புவது இல்லை. நீச்சல் பழகக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் சொரக்குடிக்கை ஒன்று கட்டி விடுவார்கள். அவன் சொரக்குடிக்கை இருப்புதான் மிதந்து கொண்டு சந்தோஷமாக நீச்சல் அடித்து கொண்டிருப்பான். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவனுக்கு தெரியாக மெதுவாக அந்த சொரக்குடிக்கை நீக்கி விடுவார்கள். அப்பவும் அவன் சந்தோஷமாக நீஞ்சி கொண்டிருப்பான். எப்படி முடிந்தது? யோசித்து பாருங்கள். 3.5 வருடங்கள் இயேசுவோடு தான் இருந்தார்கள் அப்போஸ்தலர் என்று பட்டம் பெற்ற வாங்கின சீஷர்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த செய்தி கேட்டது நம்பவில்லையே. நாம் எம்மாத்திரம் என்று எண்ணக்கூடாது. நான் விசுவாசிப்பதை நிலைத்தன்மை உடையவன் என்பதை கர்த்தருக்கு காட்ட வேண்டும். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை உங்களுக்காக
நான் வாசிக்கிறேன். அதாவது ஆண்டவர் ஆரோனையும் மோசேயும் போய் மக்களிடம் பேச சொல்லுகிறார். அப்படி அவர்கள் பேசும் பொழுது கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன் அந்த அடையாளங்களை செய்தான். அந்த தடியை வைத்து எல்லா அடையாளங்களையும் செய்தான். உடனே ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கேட்டீர்களா? இதே மக்கள் பார்வோன் வந்து 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 19 பார்வோன் வந்து இனிமேல் வைக்கோல் கொடுக்க முடியாது, ஆனால் நீங்கள் எத்தனை எண்ணிக்கை தினமும் கொடுத்தீங்களோ அதையே கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்ட உடனே எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். யாத்திராகமம் 5:19, நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய சங்கிலில் ஒன்று குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரர் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். பார்வோனுடைய சொல்லை மேப்படுத்தி பார்த்தார்கள், கர்த்தருடைய சொல்லை கீழே போட்டு விட்டார்கள். ஆகையால் இவர்கள் 2 பேரை பார்த்து சொல்கிறார், எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நாம் சூழ்நிலைக்கு எதிராக சாத்தானுடைய வார்த்தையை, சூழ்நிலைகள் வார்த்தையை, டாக்டருடைய வார்த்தையை, மற்றவங்க சொல்ல வார்த்தையை தூக்கி பிடிக்கும் பொழுது நம் விசுவாசம் நிச்சயமாக போய்விடும். நாம் அந்த நிலைக்கு வரவே கூடாது. நம்மளை நாம் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ என்பதை பொறுத்துத்தான் உடைய விசுவாசம். நீங்கள் எவ்வளவு காலம் சபைக்கு போகிறீர்கள், எத்தனை காலம் விசுவாசியாக இருக்கிறீர்கள், எவ்வளவு வேதம் வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தல்ல. கர்த்தரை எப்படி அறிந்திருக்கிறீர்கள், புரிந்திருக்கிறீர்கள், அதை எப்படி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், அதுதான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். எங்கே பலிக்கு ஆடு எங்கே என்று சொல்லி யெகோவாயரே பார்த்துக் கொள்வார். எப்படி அவனுக்கு வந்தது? அவன் 75வது வயதில் 86வது வயதில் நம்புவது கடினமாக இல்லை. ஏன்? சரீரத்தில் பலன் இருந்தது. பிள்ளை பெறுவோம் என்று அவன் இருந்தார். தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தார். ஆண்டவர் முழுசு உருவிட்டு விட்டுட்டார். ஆதியாகமம் 17 விலாவாரியாக கர்த்தர் பேசுகிறார். கண்டான் ஈசாக்கை, அதிசயத்தை கண்டான். இதுவே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. பின் நாட்களில் விசுவாச தந்தை என்று பெயர் எடுத்தான். மக்களே, காண்கிறவைகள் கேட்கிறவைகளை வைத்து நிற்காதீர்கள், அது உங்களுக்கு உருவி கொண்டு போய்விடும். அந்த காணாத தகப்பன் கொடுத்த வாக்கை பிடியுங்கள். அவர் முன்னோர்களுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படியே உங்களுக்கு இருப்பார். எப்போது உற்சாகமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருப்பார். தம் பிரியத்தை தாம் நினைத்தபடி வகுத்தபடி உங்களுக்கு கொடுத்து உயர்த்துவார். உங்களை கேட்க சொல்லியிருந்தால் இந்த அளவிற்கு நீங்கள் கேட்டிருந்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய கற்பனை சிறியது, மூளை சிறியது, நம்முடைய அனுபவம் சிறியது. இதை வைத்துத்தான் நாம் கேட்டிருந்திருப்போம். விசுவாசத்தில் திறப்படுங்கள். உங்கள் இருதயத்தை நீங்களே சிறப்படுத்துங்கள். இதற்கு எந்த தெரப்பியும் இல்லை. உங்களது வல்லமை இதில் காட்டுங்கள். சிறிது சிறிதாக வளர்த்து விடுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நான் விசுவாசிக்கிறேன். நீ ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறீர் என்பதை, உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஜெப ஏற்ற காலத்தில் பதில் அளிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். தேவ மகிமையை நான் காண்பேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் விசுவாசத்தை பலவீனப்படுத்த அனைத்து காரியங்களை தள்ளி வைக்கிறேன். ஸ்திரப்படுவேன், நிலை நிற்பேன். தேவ கிருபை எனக்கு போதுமானது. ஆமேன். ஹல்லேலூயா.